ஐயோ, சில நாட்கள் நல்லா இருக்கு, ஆனால் மீண்டும் வலி வருது. குணமாக ஏன் இவ்வளவு நாள் ஆகுது? ஒரு கதை சொல்கிறேன் குட்டி. ஒரு முறை ஒரு தோட்டக்காரர் உடைந்த கிளையுடன் ஒரு மரத்தை கண்டார். அவர் அதை வெட்டவில்லை, மாறாக அவர் அதை மெதுவாக கட்டி ஆதரவளித்து நேரம் கொடுத்தார். முதலில் மரம் பலவீனமாக தெரிந்தது, கிளை தாழ்வாக தொங்கியது. ஆனால் கவனிப்பு, சூரிய ஒளி பொறுமையுடன் கிளை மெதுவாக சீரடைய தொடங்கியது. இது ஒரே இரவில் நடக்கவில்லை, ஆனால் ஒரு நாள் உடைந்த இடத்தில் புதிய இலைகள் வளர்ந்து உடைந்த அந்த கிளை மரத்தின் வலிமையான பகுதியாக மாறியது. குணம் மெதுவா வேண்டுமா? ஆம், உண்மையான குணம் ஆழமானது. காயம் மூடுவது மட்டுமல்ல, இழந்ததை மீட்டெடுப்பது. அத்தகைய குணம் அன்பு, நேரம், கருணை கோரும். நான் இன்னும் உடைந்தால்? நீ குணமாகும் வரை நான் உன்னை தாங்கிக் கொள்கிறேன். அவசரப்பட வேண்டாம். உன் வலியை மறைக்க தேவையில்லை. மெதுவாக குணமாகுவதும் குணமடைதல் தான். நான் தப்பு செய்யவில்லையா? அப்படி இல்லை. நீ வலியை தாண்டி துணிச்சலாக வளர்கிறாய். உன் இதயம் மலரும் வரை நான் உன்னுடன் இருப்பேன்.